திரு கமல்ஹாசன் அவர்களுடைய டிஃபீட் அவங்க கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பட் தமிழ்நாடு ஏற்கனவே இந்த மாதிரி பல டிஃபீட்டுகளை பார்த்துருக்குங்க காயத்ரி. இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் ஆகட்டும், அல்லது காமராஜர் ஆகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், பல டிஃபீட்ஸ், அந்த ஷாக்கிங் டிஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிச்சயமாகவே ஷாக்கிங் டிஃபீட்ஸ் தான் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட பேர்கள்லாம். ஸோ அந்த அதிர்ச்சிகர தோல்வி, அந்த தோல்வியின் வரலாறை நாம் இப்போ பார்த்துடலாம். அரசியல்ல ஒத்தைக்கு ஒத்த மோதி பாப்போமா அப்படிங்கிற சவால் சும்மா களத்தை படு சூடாக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே யுத்தமே நடந்துச்சு. அப்புறமா யுத்தம் திமுக வர்சஸ் அதிமுகன்னு மாறினது தமிழ்நாடு தேர்தல் களத்தை சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்கு. இதுல ஆட்சி மாற்றத்தோட தொகுதியில செல்வாக்கு பெற்ற தலைவர்களே தோற்ற அதிர்ச்சியுமே நடந்திருக்கு. அதுல 1962 சட்டப்பேரவை தேர்தல்ல காஞ்சிபுரம் தொகுதியில அண்ணா தோற்றது வியக்க வச்சுச்சு. காஞ்சிபுரம் தொகுதியில இரண்டாவது முறையா போட்டியிட்ட அண்ணாவுக்கு எதிரா உள்ளூர் செல்வந்தர் SV நடேச முதலியார காங்கிரஸ் களம் இறக்குச்சு. கடும் போட்டியில 46,018 வாக்குகளே வாங்கி நடேச முதலியார் ஜெயிச்சாரு. 36,828 வாக்குகளை வாங்கியிருந்த அண்ணா 9,190 வாக்கு வித்தியாசத்துல தோற்றது வரலாற்றுல மறக்க முடியாத நிகழ்வாகவே இருக்கு. அதுல இருந்து 5 வருடத்துல காமராஜர் தேர்தல்ல தோற்றது கற்பனை செய்ய முடியாத நிகழ்வாக தமிழக அரசியல்ல இருந்துச்சு. 1967 தேர்தல்ல சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில காமராஜர் போட்டியிட்டாரு. அவருக்கு எதிரா திமுக ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட மாணவ தலைவர் பே. சீனிவாசன களமிறக்க வாக்கு எண்ணிக்கையில உக்கிரம் வெளியிட்டுச்சு. கடும் போட்டியில 33,421 வாக்குகளை வாங்கின சீனிவாசன் ஜெயிச்சாரு. 32,136 வாக்குகளை பெற்ற காமராஜர் 1,285 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. 1989 சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்ட நடிகர் சிவாஜி கணேசன் திருவையாறு தொகுதியில தோற்று போனாரு. எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து அதிமுக ஜானகி அணியை ஆதரித்த சிவாஜி கணேசன் காங்கிரஸ் செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்து கட்சியிலிருந்து விலகினார். அப்போது தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கி அதிமுக ஜானகி அணியோடு கூட்டணி வைத்தவர் திருவையாறில் போட்டியிட்டார். தேர்தல்ல 26,338 வாக்குகளை வாங்கின சிவாஜி கணேசன் 10,643 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனிடம் தோற்றாரு. அதனைத் தொடர்ந்து அரசியலை விட்டே விலகினாரு. அதுக்கப்புறமா 1996 தேர்தல்ல அதிமுக படுதோல்வி அடைஞ்சதை விட ஜெயலலிதா பர்கூர்ல தோற்றது மறக்க முடியாத நிகழ்வாகவே தொடருது. 1991 தேர்தல்ல வென்று முதலமைச்சரான ஜெயலலிதா 1996 தேர்தல்ல பர்கூர்லயே போட்டியிட்டாங்க. அவருக்கு எதிராக திமுக களம் இறக்கிய EG சுகவனம் 59,148 வாக்குகளை வாங்கி ஜெயிச்சாரு. 50,782 வாக்குகளை வாங்கின ஜெயலலிதா 8,366 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்று போனாங்க. ஜெயலலிதாவை தோற்கடிச்ச சுகவனத்தை யானை காதல் புகுந்த எறும்பு என வர்ணித்திருந்தாரு கருணாநிதி. அதே தேர்தல்ல முதல் முறையா சட்டப்பேரவை தேர்தல்ல விளாத்திக்குளம் தொகுதியில போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தோற்றாரு. மும்முனை போட்டியில 30,190 வாக்குகளை வாங்கின திமுக ரவிசங்கர் வெற்றிய வசமாக 29,556 வாக்குகளை வாங்கிய வைகோ 634 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. 2016 தேர்தல்ல காட்டுமன்னார் கோவில் தொகுதியில 4 முனை போட்டியில அதிமுக வேட்பாளர் முருகுமாரனிடம் 87 வாக்குகள் வித்தியாசத்துல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தோற்றது. உளுந்தூர்பேட்டையிலையும் 4 முனை போட்டியில தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தோற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது எல்லாம் அப்போது பெரிதாக பேசப்பட்டுச்சு.
இப்படி செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு தொகுதியில தோற்று போவது தேர்தல் ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம் என்பதற்கான சாட்சியாகவே தொடருது.